தனித்து போட்டியிடவும் தயார், ஆதாரத்தை காட்ட தயாராக இருக்கிறேன். சொன்னது யார்? பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். என்ன சொன்னாங்க? சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பான ஒரு பேட்டியை அளிச்சிருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பல விஷயங்கள் குறித்து இதில் பேசியிருக்காங்க. குறிப்பாக கடந்த முறை அதிமுக தரப்பில் தங்களுக்கு மாநிலங்களவை எம்பி பதவி தரப்படுவது உறுதி அளிச்சிருந்தாங்க. இது சம்பந்தமான எழுத்துப்பூர்வமான கடிதத்தையும் எங்களுக்கு அளித்திருந்தாங்க. தேதி குறிப்பிடாமல் தேதியை கொடுத்திருந்தாங்க. அந்த ஆதாரத்தை வேண்டுமானால் இப்போதும் வெளியிட தயாராக இருக்கிறோம். ஆனால் அரசியல் நாகரிகம் கருதி அதை நாங்கள் வெளியிடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு 2026 நடக்கிற மாநிலங்கள் தேர்தலில் எம்பி பதவி தருவதாக அதிமுக கூறியிருக்கு. இது அவங்களுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் யாருடன் கூட்டணி என்பதை நாங்கள் முடிவு செய்வோம். அதற்கான காலம் இப்போது வரவில்லை. எங்களுக்கு கால அவகாசம் தேவையாக இருக்கிறது. தனித்து போட்டியா என்பதை காலம்தான் பதில் சொல்லும். ஜனவரி மாதம் 9ஆம் தேதி நடக்கிற எங்களுடைய கட்சி மாநாட்டில்தான் கூட்டணி சம்பந்தமான முடிவுகளை நாங்கள் எடுக்க இருக்கிறோம். அதே நேரத்தில் திமுக கூட்டணிக்கு எங்களை அழைத்த திருமாவளவனுக்கும் சரி, செல்வபிரந்தைக்கும் சரி நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் அவர்கள் விஜயகாந்த் மீது பேரன்பு கொண்டவர்களாவார். அந்த வகையில் அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். விஜயை பொறுத்தவரை எங்கள் வீட்டு பையன், நாங்கள் பார்த்து வளர்ந்த பையன், எங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கும் பையன். அந்த வகையில் அவர் இருக்கிறார். அவர் கட்சி ஆரம்பித்திருக்கிறார். நாங்கள் 20 ஆண்டுகள் முன்பே கட்சி ஆரம்பித்து விட்டோம். அந்த அடிப்படையில் தான் சொன்னோம். கூட்டணி தொடர்பான முடிவை அவர்தான் அறிவிக்க வேண்டும். அவர் மீதான சர்ச்சைகளுக்கு அவரை பதிலளிப்பார். பொதுவாக அரசியலில் விமர்சனங்கள் வரும். ஆனால் மோசமான விமர்சனங்களை தவிர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் தேமுதிகவின் விருப்பமாக இருக்கிறது. தற்போதைய சூழ்நிலையில் எங்களுடைய கட்சியின் நிலைப்பாடு, கட்சியின் வளர்ச்சி பணிகளில் தான் நாங்கள் கவனம் செலுத்துகிறோம். இன்னும் அடுத்த 6 மாதங்களுக்கு தேமுதிகவின் வளர்ச்சி பணிகளில் நாங்கள் முழுமையாக ஈடுபட்டு கட்சியை வளர்ச்சி பணிக்கு கொண்டு வருவோம். அதுவரை கூட்டணி தொடர்பான முடிவை நாங்கள் தற்போது அறிவிக்க தயாராக இல்லாத நிலையில்தான் இருக்கிறோம் என்று வெளிப்படையாக பல விஷயங்கள் குறித்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க. எல்லா கேள்விக்கும் சரமாரியாக பதில் சொல்லியிருக்காங்க. இந்த கூட்டத்தில் தான் தேர்தல் சம்பந்தமான பல முடிவுகள் எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. தேமுதிகவின் அரசியல் வீகம் தேமுதிகவை கரை சேர்க்குமா? பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொன்னபடி தேமுதிகவுக்கு அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும்? தனித்து போட்டியா? காலம்தான் பதில் சொல்லும் என்ற வாக்கு அவர்களை கூட்டணியில் கொண்டு சேர்க்குமா, தனித்து கரை சேர்க்குமா என்பது போக தான் தெரியும்.